புஷ்பா சினிமா பாணியில் லாரியில் ரகசிய அறை அமைத்து கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சென்னை அருகே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த லாரி ஓட்டுநர் உட்பட 2 போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். லாரியில் மறைத்து கடத்தியதை அதிகாரிகள் கண்டுபிடித்தது எப்படி? ஒடிஷா, ஆந்திர மாநிலங்களில் இருந்து சென்னை வழியே தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் கஞ்சா கடத்தப்படுவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் அதிகாரிகள் செங்குன்றம் அடுத்த நல்லூர் சுங்கச்சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவில் இருந்து சென்னை நோக்கி வந்த தமிழ்நாடு பதிவெண் கொண்ட சரக்கு வாகனம் ஒன்றை மடக்கி சோதனை நடத்தினர். வாகனம் காலியாக இருந்துள்ளது. விசாரணை நடத்திய போது ஆந்திராவில் லோடு இறக்கிவிட்டு வருவதாக ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். ஆனால் வாகனத்தின் சரக்கு ஏற்றும் பகுதி சற்று உயரமாக இருப்பதை போலீசார் பார்த்து சந்தேகமடைந்துள்ளனர். ஓட்டுநர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்ததால் வாகனத்தை தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலே இருந்த தகடு வெல்டிங் வைக்காமல் இருந்துள்ளது. இதனால் அந்த தகடை விலக்கி பார்த்தபோது சரக்குகளை ஏற்றும் பகுதியில் ரகசிய அறை அமைக்கப்பட்டு பண்டல் பண்டலாக கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 150 பண்டல்களில் கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 320 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்த சரக்கு வாகன ஓட்டுநரிடம் நடத்திய விசாரணையில் கஞ்சா கடத்தலுக்காக போலி வாகன பதிவெண், போலி ஃபாஸ்டாக் உள்ளிட்டவை பொருத்தப்பட்டு கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து சரக்கு வாகன ஓட்டுநர் உட்பட 2 கைது செய்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கஞ்சா கடத்தலில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகள் குறித்தும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.